ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஃப்ரூட் ஜெல்லி கேக் தாங்க வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக குயிக்காக சீக்கிரமாகவே பண்ணிக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஒரு கப் வாட்டர் விட்டுக்கோங்க. ஒரு கப் வாட்டர் விட்டு நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகிற டைமில் நம்ம வந்து கடற்பாசி சேர்க்க போகிறோம். அதாவது அகர் அகர். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கும். இது வாங்கி நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு பேக்கெட் நான் வாங்கியிருக்கேன். அந்த பேக்கெட் ஃபுல்லாகவே நான் ஆட் பண்ணிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி வாங்கி ஆட் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாகவே மிக்ஸ் ஆகணும். அந்த நூடுல்ஸ் மாதிரி வருது இல்லையா, அது எல்லாமே வந்துட்டு கலந்து தண்ணியோட மிக்ஸ் ஆகணும். ப்ரௌனிஷ் கலரில் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நல்லா மிக்ஸ் ஆக ஆக ஹீட் ஆக ஆக உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகும். அது எல்லாமே தண்ணியோட மிக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த டைம் என் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லைக் ஆச்சு பண்ணுங்கள். இப்போ வந்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சிச்சு, ஓரளவுக்கு நல்லாவே கரைஞ்சி வந்துடுச்சு. ஆனால் லைட்டாக இருக்கும், அதுவும் நல்லா கரைஞ்சி வரணும், அந்த அளவுக்கு பாருங்கள். இப்போ வந்துட்டு ஒரு கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்காக நீங்கள் நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாட்டு சக்கரை ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஓவர் ப்ரௌனிஷாக வரும். ஒயிட் சுகர் ஆட் பண்ணால் ஓரளவுக்கு லைட் கலராக வரும். அதனால தான் நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். சுகர் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பாயில் பண்ணுங்கள். நல்லா பாயில் ஆகட்டும். அந்த அகரகரும் நல்லா வாட்டரோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பாயில் ஆகட்டும். இப்பயே சூப்பராக வந்துச்சு பாருங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வாட்டரோட நல்லா அகர் அகர் மிக்ஸ் ஆகிட்டு இந்த மாதிரி தான் வரணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கரைஞ்சிருச்சு. அகர் அகரே தெரியல, தண்ணியோட நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வர அளவுக்கு நீங்கள் நல்லாவே கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்துட்டு ஃப்ளேவருக்காக பைனாப்பிள் எசன்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சிம்மில் வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள்கிட்ட என்ன எசன்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஆறட்டும் நம்மளோட எசன்ஸ் எல்லாமே. இப்போ நம்மளோட சூப்பரான அகர் அகர் மிக்ஸ் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டின்ல ஆயில் சேர்த்துட்டு ஃபுல்லாகவே ஆயில் சேர்த்துட்டு நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறேன். ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு லேயர் லேயராக நான் அடுக்கிக்கிறேன். இப்போ வந்துட்டு நான் ஸ்ட்ராபெரி அடுக்கிக்கிறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு லேயர் நான் ஸ்ட்ராபெரி வச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன ஃப்ரூட் வேணாலும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைனில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு பனானா நடுவில் ஆட் பண்ணிக்கிறேன். நடுவில் ஒரு ஸ்ட்ராபெரி வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் லெவல் வந்து ட்ராகன் ஃப்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கேன் க்யூபாக. அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நல்லா ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஃபுல்லாக ரவுண்டாக வச்சாச்சு. இப்போ நடுவில் இப்போ என்கிட்ட வந்துட்டு க்ரீன் கிரேப்ஸ் இருக்குது, அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கிவி ஃப்ரூட் ஆட் பண்ணிக்கிறேன் மேலே. அது ஒரு லேயர் வச்சுட்டேன். இப்போ பனானா ஒரு லேயர் போடுறேன். என்கிட்ட என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை வச்சு நான் பண்ணுறேன். உங்கள்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு இருக்கும், ஆரஞ்சு ஷேடு யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் கிரேப்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆப்பிள் யூஸ் பண்ணலாம், எல்லாமே யூஸ் பண்ணலாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் பிடிச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி வைக்கிறேன் ஒரு லேயரு பனானாவோட. மேலே அப்படியே கிரேப்ஸ் போடுறேன். என்கிட்ட என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ எல்லாமே நான் ஆட் பண்ணிக்கிறேன் மேலே மேலே. இப்போ நம்ம வச்சிருக்க அகர் அகர் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக ஆறி இருக்கும். இப்போ நம்ம ஊற்றி நல்லா டிப் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா டிப் ஆகணும். அகர் அகர் ஃபுல்லாக இருக்கணும், அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. அகர் அகர் நிறையா இருக்கணும், ஃப்ரூட்ஸ் உள்ளே போயிட்டுருக்கணும். மேலே அகர் அகர் ஃபுல்லாக டிப்பாக மேலே அளவுக்கு ஃபுல்லாக முங்கி இருக்கணும், அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஃப்ரீசரில் போய் வச்சு எடுத்துகிட்டு வரேன் 15 மினிட்ஸு. அவ்வளோதாங்க, நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்மளோட சூப்பரான ஃப்ரூட் ஜெல்லி கேக் ரெடி ஆயிடுச்சு. நான் சர்வ் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வரப்போகுதுன்னு. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. செம்மையாக இருக்குல்ல பார்க்கவே. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், குயிக்காக ஒரு 1/2 ஹவரில் பண்ணிடலாங்க. சூப்பராக இருக்குல்ல, குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்புவாங்க பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே வீட்டில் பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தி கூட. ஏன்னா இதில் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் நிறையாவே இருக்குது. பசங்க சூப்பராக சாப்பிட்ருவாங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாமே சீக்கிரமாகவே காலி ஆகிடும். ஃப்ரூட்ஸ்லாம் உங்கள் வீட்டில் நிறையா இருக்கா? அப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.